என்னுடைய பேர் வந்து சி குணசேகரன். வேளாண்மை துறையினுடைய ஓய்வு பெற்ற உதவி விதை அலுவலர். நான் வந்து தற்போது இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய பொருள் வந்து மதிப்பு கூட்டி இப்போ சப்பாத்தி கடை என்ற பேரில் வந்து நாங்கள் வந்து தொரப்பாடியில் சித்தேரி ரோட்டில் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். எதுக்காக இந்த சப்பாத்தி கடைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கோன்னா, எங்கிட்ட வந்து சிறுதானியங்கள்லாம் எங்கள் நிலத்தில் விளையக்கூடிய சிறுதானியங்கள் மற்றும் மாப்பிளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி, இதெல்லாம் வந்து பாரம்பரிய அரிசியில் வந்து நிறைய சத்துக்கள் நிரம்பி இருக்குது. சிறுதானியங்களை பார்த்திங்கன்னா எல்லா சத்துக்களும் நிரம்பக்கூடிய இது வந்து சிறுதானியங்களில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஏன் சப்பாத்தியில் வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சப்பாத்தியில் வந்து இதை வந்து மதிப்பு கூட்டி இது வந்து சப்பாத்தி ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து நாங்கள்லாம் ஆராய்ச்சி யோசனை பண்ணி நாங்கள் வந்து சப்பாத்தியாக செஞ்சு அனைவருக்கும் கொடுத்து வரோம். நாங்கள் வந்து சிறு சிறு ஹோட்டலுங்க, அதே மாதிரி வந்து திருமண விசேஷங்களுக்கெல்லாம் வந்து ஆர்டர் பேரில் வந்து நாங்கள் எல்லோருக்கும் செஞ்சுட்டு வரோம். தொடர்ந்து இப்போ என்னென்ன சப்பாத்தி செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனியில் சப்பாத்தி பண்ணுறோம், மாப்பிளை சம்பளத்தில் சப்பாத்தி பண்ணுறோம். அதே போல் வந்து சிறுதானியங்கள் வந்து சாமை, வரகு, திணை, குதிரைவாளி என்கின்ற சிறுதானியங்களை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வகையான சப்பாத்தியாக பண்ணுறோம். அதே மாதிரி கேழ்வரகில் பண்ணுறோம், கம்பில் பண்ணுறோம், சோளத்தில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி புது வகையான ஒரு சப்பாத்தி வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். அது என்ன சப்பாத்தின்னா, சம்பா கோதுமையை வந்து முளைக்கட்டி அதை வந்து கல் இயந்திரத்தில் அரைச்சி அதோடு கூட வந்து இப்போ நாவல் பழ சீசன் தான், நாவல் பழனுடைய ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோடு ஆட் பண்ணி சப்பாத்தி செய்ய போகிறோம். இது வந்து ஆல்ரெடி வந்து இந்த சம்பா கோதுமை சுகருக்கு நல்ல கண்ட்ரோல்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதோடு கூட நாவல் பழத்தை சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்டில் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வந்து கடந்த வாரம் மக்கள் நடைபெற்ற சந்தையில் வந்து நாங்கள் வந்து வல்லாரக்கீரை சப்பாத்தி போட்டோம், பாலக்கீரை சப்பாத்தி போட்டோம். இந்த மாதிரி சப்பாத்திகள்லாம் போட்டிருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி ஒழுங்காக சாப்பிட மாட்டுறாங்க, கீரைங்க சாப்பிட மாட்டுறாங்க. அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து மதிப்பு கூட்டி சப்பாத்தியோட வந்து பீட்ரூட் கலந்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க வந்து நல்லா ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி வல்லாரக்கீரை அவங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வல்லாரக்கீரை இருக்குது. அது சாதாரண வல்லாரக்கீரை கொடுத்தா குழந்தைங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வல்லாரக்கீரையில் நாங்கள் சப்பாத்தி பண்ணி மதிப்பு கூட்டி கொடுக்கும்போது சாப்பிடும்போது அவங்களுக்கு தேவையான ஃபுல் இது வந்து மெமரிக்கு தேவையான ஃபுல் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள்லாம் நாங்கள் வந்து இதோட புகுத்தி சப்பாத்தி செய்கிறோம். அதே போல் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து சப்பாத்தி வகை வகையாக செய்கிறோம். நாங்கள் குளிர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி, வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது கூட ஒரு சில மூலிகைகள்லாம் நாங்கள் ஆட் பண்ணி கொடுக்குறோம். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா எங்களுடைய கீழ்கண்ட என்னுடைய நம்பருக்கு எல்லாம் தொடர்பு பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து நல்ல முறையில் உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். என்னுடைய தொலைபேசி எண் 9943756989. தேங்க்யூ. வணக்கம், என் பெயர் இந்திரா. ஐயா அவர்கள் வந்து சிறுதானியத்தில் ஏதாவது ஒரு புதுமையை ஏற்படுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. நாங்களும் அதில் கலந்துக்கணும், நாங்களும் அதில் வந்து பங்கேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வேலை செய்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். காலையில் நாங்கள் வந்து இந்த மிஷினை மொத்தத்தையும் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சப்பாத்தி வந்து செஞ்சுருவோம். முதல்ல வந்து என்ன பண்ணுவோம்னா, மாவை தூய்மையாக வந்து ஜல்லடையில் வந்து நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மிஷினை தூய்மை பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு வெயிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முதல்ல இருக்கிற மிஷினில் வந்து நாங்கள் வெயிட் போட்டு எண்ணெய் சால்ட்டு கூட வந்து அது என்ன சால்ட்டுங்க, ராக் சால்ட்டு தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் எண்ணெய், குறிப்பிட்ட அளவு வந்து தண்ணி, இதெல்லாம் போட்டு முதல்ல இருக்கிற மிஷின் வந்து மாவு வந்து கலக்கி கொடுத்துரும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட அளவு இத்தனை கிராம் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கிராம் அளவுக்கு வந்து மாவு வந்து கட் பண்ணி உருண்டை பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் இருக்கிற மிஷினில் வந்து நாங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு பேக் பண்ணி கொடுத்துருவோங்க. வணக்கம், என் பெயர் அர்ச்சியா. நான் வந்து பேக்கிங் செக்ஷனில் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த சப்பாத்தி எல்லாமே வந்து எப்படின்னா, நம்ம வந்து சப்பாத்தி பண்ணி முடிச்சிட்ட பிறக்கா மெயின் திங்க் வந்து நாங்கள் தான் பேக்கிங் பண்ணோம். அதாவது அதோடைய சைஸு, டேமேஜு எதனா இருந்துச்சுன்னா அது வந்து முழுமையாக வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போது ஸ்பெஷல் வெரைட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நாங்கள் 5 பீசஸ் போடுவோம் ஒரு பேக்கெட்டில். இதே வந்து நார்மல் சப்பாத்தி அப்படின்னா 10 பீசஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ நாங்கள் வந்து எல்லாமே வந்து எப்படி க்ளவுஸ் போட்டுட்டு அண்ட் சேஃப்டி அண்ட் செக்யூர்டாக வந்து நாங்கள் எல்லாமே பேக்கிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோம். வணக்கம், நான் வேலூர் டீம் கேட்டர்ஸ் பாலாஜி பேசுகிறேன். நான் வந்து இங்கே சப்பாத்தி வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் இங்கே இவர்கிட்ட ரெகுலராக சப்பாத்தி வாங்குவேன்.
இது வந்து வீட்டில் கையில் செய்கிறத விட இந்த மிஷினில் செய்கிறது ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப நல்லா மிருதுவாக இருக்குது. நான் வந்து இவர்கிட்ட வெரைட்டி சப்பாத்தி வாங்குவேன். இன்றைக்கி கருப்பு கவுனி சப்பாத்தி ஒரு 60 பீஸ் ஆர்டர் இருக்குது, அதுக்காக வந்திருக்கேன். இப்போது வாங்கின்னு போகிறேன். அதே மாதிரி இவர் செய்கிற எல்லா சப்பாத்தியுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப மிருதுவாக இருக்கும், செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு கேட்ரிங் வேலைக்கு ஆள் வந்து கிடைக்க மாட்டேன்றாங்க. சப்பாத்தி சுடுறதுக்கு ஆள் வந்தால் அவங்களால எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் இவர்கிட்ட சப்பாத்தி வாங்கி நானே சுட்டுக்கிறேன். அதனால் எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.